பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய் தீ ஒழுக்க நெறிநின்றார் நீடு வாழ்வார். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய். அதாவது பொறிவாய் அப்படின்னா என்ன? நமக்குள்ளே இருக்கிற பொறி எது? மெய், அதாவது வாய், மூக்கு, கண், காது, தோல் உணர்வு. அதாவது வாயில் சுவை உணர்வு ஒரு மிஷினு, மூக்கில் நுகருணர்வு அது ஒரு மிஷினு, கண்ணில் எல்லாவற்றையும் வெளிப்புற தோற்றங்களை பார்க்குறதுக்கு அது ஒரு மிஷினு, காதில் எல்லா சத்தங்களையும் கேட்கறதுக்கு அது ஒரு மிஷினு, தொடு உணர்வு தோல் மட்டத்து பார்த்திங்கன்னா தொடு உணர்வு எல்லா உணர்வுகளும் உள்ளது உள்ளவாறே சொல்லக்கூடிய ஒரு தோல். இந்த மாதிரி 5 மிஷின் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த 5 மிஷினும் சரியாக இருந்தால் தான் அந்த இறைவன் பொருள் மேலே குரலுக்கு வாங்க. இப்போ அந்த இறைவன் பொருள் நம்மக்கிட்ட இருக்கிற உயிருக்கு இயக்கம் கரெக்டாக இருக்கும். இந்த 5ல் எந்த ஒரு பொறியை மிஷினை கெடுத்தாலையும் அந்த உயிர் ஓட்டம் சரியாக ஓடாது, தடைப்படும். அப்போ அந்த உயிர் ஓட்டம் சரியாக இருக்கணும்னா இந்த 5 பொறியும் பத்திரமா வச்சுக்கோப்பா. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய். இதில் ஏதாவது கெடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இறைநிலையை ஒழுங்காக அடைய முடியாது. அதாவது வாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நாம் ஒரு எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள், ஒரு டீ சாப்பிட்றோம். டீ சாப்பிட்றோன்னா அதனுடைய ஹீட்டு 100 டிகிரிக்கு மேலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 டிகிரிக்கு மேலே இருந்தால் இது ஒரு நம்ம உடலை பற்றி ஒரு சின்ன ஆராய்ச்சிக்கு வருவோம் இதில். ஏன்னா பொறிவாயின்னா அந்த பொறிவாயின்னு 5 மிஷின் இருக்குது, வாய் இருக்குது, மூக்கு இருக்குது, கண் இருக்குது, காது இருக்குது, தோல் இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும் அது பத்தாது. ஆனால் அந்த 5 பொறிகளுக்கும் என்னென்ன வேலை, எந்த மாதிரி நமக்குள்ளே அது இயங்குது அப்படின்ற ஒரு சின்ன ஆராய்ச்சிக்கு வருமா? சரி, முதல்ல இந்த வாய் எடுத்துக்குவோம். இந்த நம்மளுடைய உடல் டெம்பரேச்சர் 98.4 டிகிரி. அது நம்மளுடைய உடல் சரியான வெப்பநிலை. இது மேலே போனாலையும் காய்ச்சல், கீழே வந்தாலையும் உடல் குளிர்ச்சியில் ஜன்னி இந்த மாதிரியான உடல் உபாதைகள் வரும். ஆனால் இப்போ ஒரு காலையில் எழுந்ததும் எல்லாருக்கும் ஒரு பெட் காஃபி குடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது, பழக்கம் ஆகிப்போச்சு. இப்போ இந்த பெட் காஃபி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று மட்டும் தான் எடுத்துக்கலாம், மற்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அப்படின்னும்போது இந்த ஒரு சின்ன ஒரு ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிற பொருளை போட்டாலையும் இந்த வாயினுடைய தன்மை என்ன தெரியும், நாக்கினுடைய தன்மை என்ன தெரியுமா? ஒரு சின்ன கம்மியான கூலிங்காக இருக்கிற ஒரு பொருளை போட்டாலும் அதனுடைய தன்னுடைய வெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி அதை ஏற்றிக்கும். அதே சூடாக இருக்கிற ஒரு பொருளை போட்டாலும் அது தன்னுடைய வெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கும். இந்த மாதிரி ஒரு பேராற்றல் கொண்டது இந்த வாய், நாக்கு, இந்த உதடு, இது எல்லாமே. இப்போ ஒரு டீயை சாப்பிட்றோன்னா அது 100 டிகிரிக்கு மேலே இருக்குதுன்னா உடனே என்ன பண்ணும், அது 98.4 டிகிரிக்கு அதை டெம்பரேச்சரை அதை குறைச்சி அது தன்னிலைப்படுத்தி அப்புறம் உள்ளே அனுப்பும். அப்பேற்பட்ட ஆற்றல் இதுவரையும் கண்டுபிடிக்காத ஒரு மிஷின் அது நம்மக்கிட்ட இருக்கிற அந்த வாய், நாக்கு, உதடு எல்லாமே. அப்போ அது மட்டுமே இல்லை, இது வாயானது கண்ணில் நாம் ஏதாவது ஒரு பொருளை பார்த்தோம்னா உடனே புளிப்பாக பார்த்தா அதுக்கு தேவையான உமிழ்நீரை சுரக்கும், காரமாக பார்த்தா அதுக்கு தேவையான உமிழ்நீரை சுரக்கும், புளிப்பை பார்த்தா அதுக்கு ஒரு சுவை. அதாவது எந்த ஒரு சுவையை நாம் கண்ணில் பார்க்குறோமோ அந்த சுவைக்கு தகுந்த மாதிரி ஒரு உமிழ்நீரை சுரக்கக்கூடிய தன்மை இயற்கையாகவே அந்த வாய்ப்பகுதிக்கு உண்டு. அப்பேற்பட்ட ஆற்றல் படைத்த அந்த நாக்கானது அந்த சுவை அரும்புகள் ரொம்ப மெலிசாக இருக்கும். ரொம்ப மெலிசுன்னா அவ்வளோ மென்மையானது. எந்த ஒரு சுவையும் நாக்கில் போட்ட உடனே அடுத்த நிமிஷமே இந்த சுவை தான் அப்படின்னு சொல்லி காட்டக்கூடிய ஒரு அற்புத சக்தி வாய்ந்த இந்த நாக்கு. இந்த நாக்குக்கு 100 டிகிரிக்கு மேலே நாம் டெய்லி டீ குடிச்சிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நாள்பட அந்த சுவை அரும்புகள் என்ன பண்ணோம், செத்து போயிடும், வெந்து போயிடும். அப்போ நாம் எந்த பொருளை பார்த்தாலும் அதுக்கு தேவையான இன்சுலின், அதுக்கு தேவையான உமிழ்நீரை சுரக்கிற அந்த சக்தியை இழந்து போயிடும். இதுதான் உண்மை. அப்போ இழந்து போச்சுன்னா பின்னாடி நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருளை ஜீரணம் பண்ணுறதுக்கு தேவையான உமிழ்நீரை அது உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியாத அளவுக்கு அது கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உமிழ்நீர் இல்லாத உணவுப் பொருள் உள்ளே போச்சுன்னா அந்த இரைப்பையானது அதை ஜீரணம் பண்ணுறதுக்கு தேவையான கலவை பொருள் தேடும். இதுக்கு தேவையான ஒரு கிரைண்டர் இருக்குன்னா அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றணும். அப்போ தண்ணி ஊற்றினா தான் அந்த கிரைண்டர் ஒழுங்காக ஓடும், இல்லைன்னா ஓடாதுன்ற முறையில் நாம் பார்க்குறோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய உணவுப் பொருள் ஜீரணம் ஆகணும் அப்படின்னா
வாயில் நம்ம என்ன சாப்பாடை சாப்பிட்டோமோ அதுக்கு தேவையான உமிழ்நீர் கலந்து உணவோடு சேர்ந்து இரைப்பைக்கு போனால் தான் அது ஒழுங்காக ஜீரணிக்கும், இல்லைன்னா ஜீரணமாகாது. அந்த நிலையிலே காலப்போக்கில் அது என்ன ஆகும், உமிழ்நீர் சுரக்க முடியாத சூழ்நிலை அந்த டீயால் என்ன ஆகும், கெட்டு போச்சேன்னா அது உமிழ்நீர் இல்லாத உணவு உள்ளே போய் அது ஜீரணமாக முடியாத நிலையில் வயிறு பகுதி கஷ்டப்பட்டு ஜீரணம் செய்ய 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 என்ன ஆகும், வயிறு புண்ணாகிடும். வயிறெல்லாம் என்ன ஆகிடும், புண்ணாகிடும். உடனே அல்சர் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அந்த அந்த அல்சரானது காலப்போக்கில் அது அப்படியே நீடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது ஒரு கேன்சராக மாறும். வயிற்று பகுதியில் கேன்சராக. இதுக்கு என்ன காரணம், நம்மளுடைய நாக்கை நம்ம கெடுத்துக்கணும். நம்மளுடைய நாக்கை சுய எறும்புகளை கெடுத்துக்கணும். அதுக்கு தேவையான உமிழ்நீர் சுரக்கலை. அதனால் அந்த வயிற்று பகுதியெல்லாம் கெட்டு இந்த உயிராற்றல் அந்த இடத்துல இயங்க முடியாத நிலையில் உடலை விட்டு நீங்கக்கூடிய ஒரு அபாய கட்டத்தில் போய் மாட்டிக்குவோம். அப்பேற்பட்ட அந்த அற்புதமான வாயை கெடுக்காதது தான் அந்த காலத்திலேயே எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னையே திருவள்ளுவர் என்ன சொன்னார், பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய், நீ கெட்டு போயிடுவிடா அப்படின்ற அப்படி அடித்து சொல்கிறாரு. அந்த பொறிவாய் ஒன்று பார்த்தோம். இப்பேற்பட்ட அற்புத சக்தி வாய்ந்தது இந்த வாய். இந்த வாய்ப்பகுதியை நம்ம கெடுக்கலாமா? நாம் கெடுத்தோம்னா, இந்த வாய்ப்பகுதியை கெடுத்தோம்னா இந்த வாய்க்குள்ளே உயிரோட்டம் ஓடுதால்ல. அந்த மேலே சொன்னார் திருவள்ளுவர், என்ன சொன்னார் உங்களுக்கு நல்லா ஞாபகம் படுத்தி பாருங்கள். அதாவது இறைவன் பொருள் எங்கே இருக்குது, நமக்குள்ளே இருக்கிற உயிரோட்டம் அந்த இறைவன் பொருளுக்கு இயக்கத்துக்கு தடை வந்துடுச்சு வாயால். நீ செஞ்ச ஒரு தவறான செயலால் அந்த உயிரோட்டம் இயங்கிறதுக்கு தேவையான வழிமுறைகள் இல்லாத அந்த உயிராற்றல் அந்த இடத்துல ஒழுங்காக இயங்க முடியாத நிலையில் போயிடுச்சு. அப்போ அது இறைவன் பொருளுக்கு தேவையான வழிமுறைகளை நீ வகுத்து கொடுக்கல. அப்போ இறைவனுக்கு எதிராக இருக்கிறியா இல்லை முரணாக இருக்கிறியா, அதுக்கு ஒத்து போறியா அப்படின்னு நீ பார்த்தியானா இறைநிலைக்கு ஒத்து போகிற நிலையில் நீ இல்லை. இதுதான் உண்மை. அதாவது அந்த பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய் தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் அப்படின்னா அந்த பொறிவாய் ஒன்றை நீ கெடுத்துப்பட்ட. அப்போ நீ காலப்போக்கில் உன்னால் காலத்தால் உன்னுடைய உடலில் இருக்கிற உயிர் அந்த இடத்துல இயங்க முடியாத சூழ்நிலைக்கும் போய் தள்ளிடுவ. அதனால் இந்த வாயை பத்திரமாக பார்த்துக்கோப்பா. வாயில் தான் எல்லா வியாதியும் வருது, எல்லாருக்கும் தெரியும். வாய் வழியாக தான் வியாதி, வேறு எந்த வகையிலும் வியாதி வர்றதுக்கு இந்த உடலுக்கு முரணான ஒரு செயல்பாடு வர்றதுக்கு காரணமே கிடையாது. இந்த வாய் வழியாக தான் அளவுக்கு மீறி சாப்பிட்றது, இல்லைன்னா தேவையில்லாத ஒரு பழக்கத்தை வச்சுக்கிறது. அதாவது எத்தனையோ வகையில் எத்தனையோ தப்பான முறையில் வாயில் பயன்படுத்துகிறாங்க. அதெல்லாம் என்னதுக்கு, இறைவன் பொருள் ஒழுங்காக இயங்க முடியாத இறைவனுக்கு எதிரான ஒரு செயலிலே போய் மாட்டிக்கொள்வது. இது மனிதனுடைய ஒரு சுபாவமாகவும் பழக்கமாகவும் இருக்குது. எத்தனையோ ஞானிகள் இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் பழக்கம் சரியில்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டாங்க. எத்தனையோ வகையில் எத்தனையோ டாக்டருங்க சொல்லி பார்த்துட்டாங்க. யாரும் சொல்ல பேச்சு கேட்குற மாதிரி இல்லை. அதனால் அந்த இறைவன் பொருள் அந்த இடத்துல ஒழுங்காக இயங்காது. அது இப்போ இயங்கலைன்னா இறைவனுக்கு எதிரான நிலையில் போகும்போது இறைவன் உன்னை விட்டு ஓடிடுவான்பா அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். நான் சொல்லலை சாமி, திருவள்ளுவர் சொல்கிறாரு. அதனால் இந்த வாயை பத்திரமாக வச்சுக்கோங்க. இந்த வாயை கெடுக்கிறதுக்கு எந்த வகையில் உங்களுக்கு உரிமை இல்லை. இது யார் கொடுத்தது? இறைவன் அடிக்கடி சொல்கிறார் திருவள்ளுவர், இது இறைவன் பொருள் உழுதில்லை. நீ இந்த காலகட்டத்தில் நீயா இருக்கிற, அது உன்னுடைய பொருளா? காலகாலமாக வழியாக அது இறைவன் பொருள். பல உடல் மாறி மாறி வந்துட்டு இருக்குது. இன்னும் பல உடல் மாறுவதற்கு தேவையான வழிமுறைகளை உன்னால் வகுத்து கொடு. இல்லைன்னா ஒன்றும் உபகாரம் பண்ணலாம், உபத்திரம் கொடுக்காதுக்கோன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இந்த இந்த 5 மிஷினில் எந்த மிஷினும் கெடுக்காத. அதனால் வாய்ப்பகுதியை கெடுத்தா இந்த மாதிரியான தொந்தரவுகள் வரும். வந்த பின்னாடி நீ அவசியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் முன்கூட்டியே சொல்கிறாரு, இந்த மிஷினை கெடுக்காதீங்க அப்படின்னு. அப்போ வாய்ப்பகுதியை கெடுக்கிறது எந்த வகையிலும் நியாயம் இல்லை.